ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டைம் டு எக்ஸ்ப்ளோர் தமிழ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் போஸ்ட் எப்படி ஸ்ட்ரைட் ஆகிறது, நீங்கள் எப்படி ஸ்ட்ரைட்டாக போஸ்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள நிறைய பேர் டே ஃபுல்லாக ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்க, இல்லை காலேஜில் போய் உட்காந்துருப்போம். அதனால உட்காந்தே இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக யாருமே உட்காரதில்ல, எல்லாருமே இப்போ ஸ்லாண்டிங்கில் உட்காரதுனால, குறுகி போய் உட்காரதுனால நம்ம முதுகு லைட்டாக அப்படி குறுகி ஸ்லாண்டிங்கில் இருக்கும். அது ஸ்ட்ரைட் போஸ்டில் நிற்காது. அதனால் நம்ம முதுகு பிரச்சனை. ஸோ அப்பப்போ தண்ணி குடிக்க எந்திரிங்க. அது உங்கள் மனசுக்கும் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அப்பப்போ எழுந்திரிச்சு நடங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஆனால் அந்த ஸ்லைடிங்கான முதுகை எப்படி ஸ்ட்ரைட் ஆகலாம், எப்படி ஒரு ஸ்ட்ரைட்டான போஸ்ட் கொண்டு வரன்னு ஒரு 5 எக்ஸசைஸ் சொல்லுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சைல்டு போஸ். இந்த சைல்டு போஸ் பண்ணுறதால உங்களோட ஹிப்ஸ் ரீஜன் அதை ஓப்பன் பண்ணோம், உங்கள் ஸ்பைனை லைட் அந்த ஸ்பைன் மசில்ஸை லைட் பண்ணோம், உங்கள் ஆங்கிள்ஸ், உங்கள் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் அண்ட் ரிலாக்ஸ் ஆகினால உங்கள் பெல்விஸ் ரீஜனோட டென்ஷனை இந்த சைல்டு போஸ் குறைக்கும். செகண்ட் போஸ் என்னென்னா கேட் கவ் போஸ். இந்த கேட் கவ் போஸ் பண்ணியனால உங்களோட நெக் பொசிஷன், ஷோல்டர் அண்ட் ஸ்பைன், இந்த மூணோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய போஸ் ஸ்ட்ரைட்டாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து தேர்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால் புஷ். இந்த வால் புஷ் எக்ஸசைஸ் பண்ணுறதால இது உங்களுடைய போஸ்டர் ஸ்டெபிலிட்டி, உங்கள் அப்பர் பாடி மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இது கேல்வ்ஸ், அந்த குவாட்ஸ், இது எல்லாத்தையுமே ஸ்டெபிலிட் பண்ணினால உங்கள் டோட்டல் பாடி போஸ்டருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த போஸ் என்ன பார்த்தீங்கன்னா கோப்ரா போஸ். இந்த கோப்ரா போஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர் பிளேட்ஸ், நெக், அது காலர் போன்ஸ், இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணோம். உங்களோட ஸ்பைனல் போஸ்டரை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். ஃப்ளெக்சிபிலிட்டி, அது அலைன்மெண்ட்டும் கிடைக்கும், ஒரு சரியான அலைன்மெண்ட் எனக்கு கிடைக்கும். அடுத்த போஸ் என்னென்னா டவுன்வர்ட் ஃபேஸிங் டாக் பொசிஷன். இது உங்களோட கை ஸ்ட்ரென்தன், உங்கள் ஆர்ம்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணோம், உங்கள் ஒட்டுமொத்த பாடியோட சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம், உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணோம், உங்கள் அலைன்மெண்ட், உங்களுடைய போஸ்டரை இது இம்ப்ரூவ் பண்ணாங்க கைஸ். இந்த 5 எக்ஸசைஸ் தான் கைஸ். இந்த 5 எக்ஸசைஸை பண்ணிங்கன்னா டெய்லி நீங்கள் காலேஜ் போனாலும் சரி, வீட்டுக்கு வந்து ஒரு 10 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே உங்கள் முதுகு ஒரு நல்ல ரிலாக்ஸ் அண்ட் ரிலீஃப்ஸ் கிடைக்கும். இதான் கைஸ் எங்களுக்கு வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.